அல்ஹம்துலில்லாஹ். அளவில்லாத கருணையும் நிகரில்லாத கிருபையும் உடைய அல்லாஹுக்கே புகழ் அளிக்கும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலா தனித்தவன், அல்லாஹுக்கு எந்த இணை துணையும் கிடையாது. அல்லாஹுவை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு வஸ்துவும் ஆகிவிட முடியாது. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், நமது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் மற்றும் குடும்பத்தார்கள், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அயராது பின்பற்றி வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், முழு உலகெங்கிலும் வாழ்ந்து மறைந்த சுஹதாக்கள், நல்லோர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும், நமது குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததிகளின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஆரம்பமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அடியார்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ, வாழ்விலே முற்றிலுமாக அவைகளை எடுத்து நடந்து எவை விட்டெல்லாம் தவிர்ந்திருக்குமாறு வல்ல ரஹ்மான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறானோ, எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தவிர்ந்து வாழுமாறும் முதலாவதாக உபதேசம் செய்கின்ற எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத் என்னும் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்தினுடைய காலங்களை ஏற்படுத்தி, மாதங்களும் காலங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். மேலும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குகின்றது. அல்லாஹ்வை அறியாமல் எந்த ஒரு வஸ்துவும் எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு நிகராக எந்த ஒரு விஞ்ஞானமும் கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அடியார்களை படைத்து அடியாருடைய ஹக்குகளை தான் அறிந்து அவைகளை சரிவர செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அடியார்களாகிய நாம் ஏதேனும் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்தும், உலகத்தினுடைய சில அற்பங்களுக்காக வேண்டி சில சமயங்களில் பாவங்களால், பெரும் பாவங்கள் அல்ல என்று சொன்னாலும் சிறு பாவங்களிலேனும் நாம் நம்மை ஈடுபடுத்தித்தான் விடுகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான காலகட்டங்களிலும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். சொர்க்கம் யாருக்கு தேவை? சொர்க்கம் யாருக்கு தேவை என்று சொன்னால், யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ, யார் தொழுகை நிறைவேற்றுகின்றார்களோ, யார் நோன்பு, ஜக்காத்து போன்ற ஏனைய அமல்களை செய்கின்றார்களோ இவர்களுக்குத்தான் சொர்க்கம் தேவை. பாவிகளுக்கு சொர்க்கம் தேவையில்லவே. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சும்மஸ்தகாமு அதிலே நிலைத்திருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அமல் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பிற்பாடு நாம் செய்கின்ற முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதுதான் ஈமானுடைய மிக உயர்ந்த தரமாக இருக்கின்றது. ஈமானுடைய ஆரம்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதனுடைய கடைசி தரம் என்ன? தெருவில் கிடக்கக்கூடிய கல்லும் முள்ளும் மனிதனுக்கு இடையூறு தராமல் அதை நாம் அகற்றி விடுகின்றோமே, இதுவும் ஈமானுடைய கடைசி தரம் தான். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனவே சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து, இந்த சொர்க்கத்திற்கு என்பதாக சிலர்களையும் நரகத்திற்கு என்பதாக சிலர்களையும் அல்லாஹு தஆலா ஒரு நாள் மலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசனாகி வல்ல ரஹ்மான் தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய
கோபமும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கருணையும் மிக உயர்ந்ததாக இருக்கு. அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசினுடைய மேற்பகுதியிலே எழுதி வைத்திருப்பானாம், அல்லாஹ்வுடைய கோபத்தை மிஞ்சியது அல்லாஹ்வுடைய கருணை என்பதாக. அல்லாஹ்வுடைய கோபத்தை மிஞ்சியது அல்லாஹ்வுடைய கருணை. எனவே அல்லாஹு தஆலா நம் மீது கருணை செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியே எங்களை முஸ்லிம்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். முஸ்லிமுடைய கண்ணியத்தை நாம் விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை விளங்கி ஒரு முஸ்லிமுக்காகத்தான் முழு உலகத்தினுடைய ஆட்சியையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிமுடைய அந்த கலிமாவினுடைய அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா மலைகளை நெட்டு வைத்திருக்கின்றான், வானங்களை உயர்த்தி பிடித்திருக்கின்றான், பூமியை விசாலமாக பரப்பி வைத்திருக்கின்றான். இவைகள் எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்காக வேண்டி, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தையும் இயக்குவேன் என்பதாக அல்லாஹ்வுடைய வார்த்தை ஹதீஸே குதுசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றாங்க. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்ன? ஒரு முஸ்லிம் எதை கொண்டு கண்ணியப்படுத்தப்படுகிறான்? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாவதற்கும் ஒரு முஸ்லிம் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும் அல்லாஹுவால் மாத்திரம்தான் இயலும். ஒரு முஸ்லிமை தான் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடுகின்றான் என்று சொன்னால், குர்ஆனிலே வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லும் பொழுது, அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்காக எதையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானா? ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் உபயோகப்படுத்துகின்றான் என்று சொன்னால், முஸ்லிம்களில் சிலர்களும் இப்படித்தான் இருக்குகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு என்று சொன்னாலும் அதை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி சில நேரங்களை கொடுப்பதற்காக கூட தயாராக இல்லை. வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படையாக சொன்னால், சினிமா தியேட்டர்களும் மதுபான கடைகளும் எங்கெல்லாம் கேலி கூத்துகள் நடக்குகின்றதோ இவைகள் எல்லாம் திறக்கப்பட்டு கிடக்குகின்றது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை இல்லம் தொழுகை தவிர மீத நேரங்களில் எல்லாம் பூட்டி வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அல்லாஹ்வுக்கு எங்கு அடியார்களின் மீது அன்பு பிறக்கும்? அல்லாஹ்வுக்கு மென்மேலும் அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகத்தான் செய்யும். இன்று முஸ்லிம்கள் எல்லா பகுதிகளிலும் மிக நஷ்டவாளிகளாக ஆகின்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணம் நாங்கள் செய்த பாவத்தை காரணமாகவோ, நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்ததன் காரணமாகவோ தான் அல்லாஹு தஆலா இவ்வாறான நிலையை முஸ்லிம்களுக்கு கொடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தஆலா புனிதமான ரஜபுடைய மாதத்தை கடந்தோம். 7வது மாதம், அரபு மாதங்களில் 7வது மாதமாகிய ரஜபை கடந்தோம். ரஜப மாதத்தினுடைய கண்ணியம் எல்லோருக்கும் விளங்கும். காரணம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் ஆரம்பமாக சொல்றோம். ஏன்னா யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபனுடைய மாதத்தில் பரக்கத்து செய் என்பதாக ரஜபனுடைய மாதத்தை இன்னும் சிலர்கள் இது கண்ணியமான மாதம் என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ரஜபுக்கு பின்னால் ஒரு மாதம் இருக்குகின்றது, ஷஅபானுடைய மாதம், 8வது மாதம். இதற்கு பிற்பாடு வர இருக்குகின்ற ரமலான், இதனுடைய மாதத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ரஜபையும் ரமலானையும் விளங்கிய மக்கள் அதற்கு நடுவால் இருக்குகின்ற ஷஅபானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை விளங்காமல் இருக்கிறார். ஷஅபானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது, இந்த ஷஅபானுடைய மாதம் வருடாந்திரங்களில் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாருடைய ஆயுளை நீட்டித்து வைப்பதும், அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்களிடத்திலே இவருடைய மரணத்தினுடைய பலகையை கொடுப்பதும் இந்த மாதத்தில் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகின்றார்கள். ஷஅபானுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். ஷஅபானுடைய மாதத்தினுடைய கண்ணியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லம் யகுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், யஸூமு மின் ஷஹ்ரின், இந்த மாதத்தை அடைந்து விட்டால் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டால்
அதிகமாக நோன்பு நோற்பார்கள். அக்ஸர் மின் ஷஅபான், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஇன்னஹு கான யஸூமு ஷஅபான குல்லு, இன்னும் ஷஅபானை முழுமையாகவும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் சில சமயங்களில் இருப்பார்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யஸூமு ஷஅபானு இல்லா கலீலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஷஅபானுடைய மாதங்களில் சில வருடங்களில் நோன்பு நோப்பார்கள் என்று சொன்னால், இவர்கள் நோன்பை எப்பொழுது விடுவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இவர்கள் சதாவும் நோன்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தை, இப்போ இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எதற்காக இப்படி நோன்பு வைக்கிறீங்க? ஷஅபானுடைய மாதத்தில் எதுக்கு இப்படி நோன்பு வைக்கணும்? இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு விளக்கம் தர்றாங்க. ஷஅபான் என்ற அந்த அரபுடைய வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு? அதனுடைய மூலச்சொல் ஷிஅப் என்ற வார்த்தை. இந்த ஷிஅப் என்று சொன்னால் கணவா என்பதாக சொல்லலாம். கணவா என்று சொன்னால் மலைகளுக்கு மத்தியில் போய் சேரக்கூடிய, அங்கு மலைகளோடு சமீபிக்கக்கூடிய அந்த கணவா என்பதற்கு ஒரு அரபுல. இப்ப இந்த ஷிஅப் என்ற வார்த்தைக்கும் இந்த ஷஅபான் என்ற வார்த்தைக்கும் எப்படி இணைகிறது என்பதை பார்க்கும் பொழுது, எப்படி நீர்களை எடுத்துக்கொண்டு கணவாய் வழியாக இந்த மலைகளை சென்று அடைந்து அந்த எல்லை கடந்து விடுகின்றதோ, மலைகள் என்று சொல்லக்கூடிய ரமலானை அடைவதற்கு ஷஅபான் என்கின்ற கணவாயை பயன்படுத்தாமல் ரமலான் என்கிற மலையை அடைந்துவிட முடியாது என்பதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. விளங்கணும், ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பயன்படுத்துவதாக, நாங்கள் ரமலானை முழுமையாக நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் அலங்கரிப்போம் என்பதாக இருந்தால், ஷஅபானுடைய அதற்கு முந்தைய மாதத்தில் எங்களுக்கு அதனுடைய வளமைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்திலே 3 விஷயத்தை முன்வச்சு சொல்றாங்க. ஆரம்பமாக அதிகமாக நோன்பு வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஷஅபானுடைய மாதத்தில் இருப்பாங்க. இரண்டாவது விஷயம், 3 விஷயங்களை கொண்டு இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், எங்களுடைய ஜக்காத்தினுடைய பணம், எங்களுடைய ஜக்காத்தினுடைய பொருட்களை ரமலான் வருவதற்கு முன்னதாகவே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். உதாரணமாக எங்க வீடுகளில் ஏதாவது திருமண நிகழ்வுகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்க, 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாலே நாங்கள் என்ன செய்வோம்? அதற்கான பத்திரிகைகள் எல்லாம் அடித்து, அதற்காக உணவுக்கு ஏற்பாடுகள் செய்து, அதற்கான மண்டபங்கள் எல்லாம் பிடித்து எல்லா வேலைகளும் நாங்கள் செய்வோம். ஏனென்றால் எங்களுடைய வீட்டினுடைய நிக்காஹினுடைய அல்லது ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு முன்னாலே நாங்கள் எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வதைப் போல, தயாரித்துக் கொள்வதைப் போல. ஏனென்று சொன்னால் அந்த சமயத்தில் எங்களுக்கு சிரமம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி முன்கூட்டியே என்ன செய்வாங்க? எல்லா விஷயங்களையும் முன்னேற்பாடுகளாக செய்து முடிச்சிருவாங்க. அந்த நிக்காவுக்கு அந்த சமயத்தில் எந்த ஒரு தலைவலியும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே போலதான் ரமலானுடைய இந்த மாதத்தை அடைவதற்கு முன்னால் ரமலானிலே பொதுவாக ஏராளமானவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஜக்காத் என்பது மிகப்பெரிய ஒரு அமல். அது ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. வருடங்களில் 12 மாதங்களில் எந்த மாதங்களில் வேண்டுமானாலும் அந்த ஜக்காத்தை நாமல் கொடுத்து விடலாம். அதே போன்று ரமலானில் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானில் நாங்கள் செய்கின்ற அமலுக்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி. ஏனைய நாட்களில் ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாயான கூலி கிடைக்கும் என்று சொன்னால், ரமலானில் ₹1 என்று கொடுத்தால் நாங்கள் 4 ரூபாயாக நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக் கொள்ளலாம். அதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய மாதங்களில் மாத்திரம் அதிகமாக ஜக்காத்தை கொடுக்குகின்றார்கள். ஆனால் இப்போ ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு ஜக்காத்து கட்டாயமாயிடுச்சு. ரஜபில நாங்க கொடுக்காம ரமலான் வரும் பொழுது நாங்க அதை கொடுக்கலாம், அதிகமான நன்மை கிடைக்குமே என்பதற்காக நாங்க அதை தேக்கி வச்சோம் என்று சொன்னா, ரஜபு முடிஞ்சு ஷாபானுடைய மாதத்தில் எங்களுடைய செல்வங்கள் எங்களை விட்டு போகும் அல்லது இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. எங்களுடைய செல்வம் எங்களிடத்தில் நிச்சயமாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை பிடுங்குவதற்கும் தெரிந்தவனாக இருக்குகின்றான். எப்படி? நோயை கொடுத்தும் பிடுங்குவான், ஏதாவது கஷ்டங்களை கொடுத்தும் பிடுங்குவான், கடனை கொடுத்தும் பிடுங்குவான், வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு பிடுங்குவான். அல்லாஹுக்கு எப்படி வேண்டுமானாலும் பிடுங்குவதற்கு உண்டான
சக்தி உண்டு. ஆகவே நாங்க எதுக்காக ஆயத்தம் அந்த விஷயத்தை சொல்வது, ரமலானுக்கு முன்னதாகவே நாங்கள் எங்களை ஜக்காத்துக்காக வேண்டி நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்களுடைய ஜக்காத்தினுடைய தொகைகளை சரிவர நாங்கள் எடுத்து வைத்து விட வேண்டும். எங்களுடைய ஹலாலான வஸ்துவினோடு இந்த ஹராமான வஸ்து இணைத்து விடக்கூடாது, அதை விட்டு நாங்கள் பிரித்து வைத்து விட வேண்டும். அது நஜீஸ், அசுத்தமானது ஜக்காத். ரெண்டு விஷயம், ஒன்னு நோன்பு, இரண்டாவது ஜக்காத், மூணாவது குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறது. இந்த குர்ஆனோடு நாங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லாம போயிருக்கோம். என்ன பார்க்கலாம், ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா ஆரம்பத்தில் ஒரு 3-4 நாட்கள் என்ன செய்வாங்க, அது ஒரு ஜோஷ்ல குர்ஆன் ஓதுவதும் தராவினுடைய தொழுகை தொழுவதும் இவ்வாறான பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதே ஒரு நாளடைவில் இந்த ரமலான் கடந்து நம்மை விட்டும் அப்படியே கடந்து செல்லும் பொழுது எப்படி இருக்கும், மஸ்ஜிதுகள் எல்லாம் சாதாரணமாகவே பழைய நிலைக்கு திரும்பக்கூடியதாக மாறிவிடும். ஏன் இந்த நிலை என்று சொன்னால், நாங்கள் ஷஅபானிலே நாங்கள் குர்ஆனோடு நாங்கள் இணையாததன் காரணமாக, குர்ஆனுடைய சாபமோ என்னவோ தெரியவில்லை, அல்லாஹு தஆலா ரமலானிலும் இந்த துர்பாக்கியத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். ரமலானிலே நாங்கள் குர்ஆனோடு இணையணும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஆகவே குர்ஆனோடு நாங்கள் இணையணும். அதற்கு நாங்கள் ஷஅபானில் ஆயத்தம். அப்ப 3 விஷயங்கள், முதலாவது நோன்பு, இரண்டாவது ஜக்காத்துக்கு தயாராகணும், மூணாவது குர்ஆனோடு நாங்கள் இணையணும். எத்தனையோ நபர்கள் ரமலானுடைய காலங்கள்ல கூட வியாபாரங்கள் என்ன செஞ்சிருவாங்க, மூழ்கிடுவாங்க. ரமலான் உலகத்தில அல்லாஹு தஆலா கொடுக்குகின்ற அடியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியான மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் எத்தனையோ நபர்கள் வியாபாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு என்ன செஞ்சிருவாங்க. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சீதேவிகள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே தயாராகி ரமலானுடைய காலங்கள்ல என்ன செஞ்சிருவாங்க, விடுமுறையாக அமல்களுக்கு என்பதாக ஒதுக்கிக் கொள்வாங்க. ஆனால் இன்றைய காலகட்டம் வருடங்களில் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படி சாதாரணமாக இருந்தாலும் ரமலானை பயன்படுத்தி நாங்க அமல்களை விட்டும் பாராதூரமாகி உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம், எல்லா அமல்களையும் நாசப்படுத்தி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹு தஆலா இவ்வாறு செஞ்சுட்டு வாங்க என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். நாங்க அதுக்கு மாற்றமாக செஞ்சோம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய வெகுமதியை நாங்க எந்த முகத்தை கொண்டு நாங்க வாங்குவோம்? அல்லாஹ்விடத்துல எந்த விஷயத்தை நாங்க ஆதரவு வச்சு கேட்கிறோம்? ஒரு பிள்ளை அழுது தாயின் இடத்துல கேட்கிறான், ஒரு விஷயத்தை கேட்கிறான். ஒண்ணு பசிக்குது, குழந்தைக்கு பால் வேணும் என்பதாக அறிந்திருக்கக்கூடிய தாய் அந்த குழந்தை அழுதாலே ஒழிய எதுவும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அந்த குழந்தைக்கு பசி இருந்தா அந்த குழந்தை அழுகணும், அந்த அழுகையினுடைய வெளிப்பாடு தாய் உணர்ந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பார். இப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல நாங்க எதை முன் வச்சு நாங்க அழுகணும்? எங்களிடத்துல என்ன அமல்கள் உண்டு? நாங்க எந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட நாங்க எதை சிந்தி வச்சிருக்கோம் எங்களுடைய வாழ்நாளில்? நாங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். எங்களிடத்துல எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அவருடைய சொர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, சொர்க்கத்தை எதிர்பார்க்கறதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாம கேட்போம். பொதுவாகவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எதிர்பார்ப்பதற்கு எங்களிடத்துல என்ன அமல் உண்டு? எங்களுடைய அமல்களை வைத்துக் கொண்டு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாத ஒரு கட்டத்தில் தான் நம்மளுடைய அமல்களுடைய நிலை அப்படிதான் இருக்கிறது. ஏதோ ஏனதானமாக எங்களுடைய அமல்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை கொண்டு சென்ற ஷஅபானில் வாழ்ந்தவர்களை இந்த ஷஅபானில் இருக்காங்களான்னு தெரியாது. இந்த ஷஅபானில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வரக்கூடிய ரமலானில் இருப்போமா என்பது தெரியாது. அல்லாஹு தஆலா நம்மளுடைய கலா கதிரை எப்பொழுது நம்மளுடைய கிதாபை மூடி விடுறான்னு தெரியாது. எங்களுடைய கிதாபு மூடப்பட்டிருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு ரமலானை அடைய முடியாம போயிடும், பெரிய நஷ்டவாளிகளாக ஆயிடுவோம். ஆகவே ரமலானை அடைவதற்காக வேண்டி நாங்க இப்பொழுது என்ன செய்யணும், எங்களை நாம தயார்படுத்திக் கொள்ளணும். இந்த ஷஅபானுடைய மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஸ்ஃபு ஷஅபான் ஃபீ லைலத்தில் பராஅ, பராஅத்தினுடைய இரவு ஒன்று இருக்கு. இந்த ஷஅபானுடைய பாதியில பராஅத்து இரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நாங்க பராஅத்து இரவு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம். சொர்க்கத்தை பார்க்கல ஈமான் கொண்டோம், நரகத்தை பார்க்கல ஈமான் கொண்டோம், அல்லாஹ் ரசூலையும் பார்க்கல ஈமான் கொண்டோம். நாங்க கண்கூடாக பார்த்தது சஹாபாக்கள் கூட இல்ல, குர்ஆனையும் ஹதீஸ்களையும் ஏடுகளாக காகிதங்களாகத்தான் நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால நாங்க ஈமான் கொண்டோம். அதே போல நாங்க எங்களுக்கு எந்த வகையும் எந்த மலக்குகளும் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்க எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய இமாம்கள் எங்களுக்காக, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ், திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ், இவங்க எந்த ஒரு விஷயத்தை கொடுக்கிறாங்களோ இந்த விஷயத்தை நாங்க சஹீஹ் என்பதாக சொல்லி எடுத்து நாங்க அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இப்படித்தான் நம்மளுடைய நிலைமை அப்படித்தான். யாரும் எந்த புகாரியும் எடுத்து திருப்பி பார்த்த முடியாது. ஒரு ஹஜரத் அவங்க என்ன பாடம் நடத்துறாங்களோ அதை கேட்டு ஆமா இந்த வருடங்கள்ல நோன்பு இந்த இப்படிதான் தொழுகணும், இப்படிதான் குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் தான். வராது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சமுதாயத்தில் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி சமுதாயத்தை கொண்டு போய் சீரழிவுல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு கூட்டம். பராத்து இரவு அப்படிங்கிறது இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பராத்தினுடைய இரவுல அல்லாஹு தஆலா பொதுவாக நாளாந்திரம், வருடாந்திரம், வாராந்திரம், மாதாந்திரம், வருடாந்திரம் 4 விஷயம். நாளாந்திரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஃபஜ்ருடைய அஸருடைய தொழுகையை எப்பவுமே நீங்க வீட்டுல தொழக்கூடியவங்களாக, நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய தொழக்கூடியவங்களாக ஆயிராதீங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க. ஏன் ஃபஜ்ருக்கும் அஸருக்கும் பள்ளிக்கு வரணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் அஸருக்கு போவாங்க, அஸருக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு போவாங்க. இப்ப அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியார்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அஸர்ல எங்களை பார்த்து, அஸருடைய நேரத்துக்கு பின்னால எங்களுக்கு சுன்னத்தான தொழுகை எதுவும் இல்லை, ஃபஜ்ருக்கு பின்னாலேயும் எந்த சுன்னத்தான தொழுகையும் கிடையாது. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்று சொன்னா, அந்த நேரம் நாங்கள் குர்ஆனோடு, தஸ்பீஹோடு, துஆவோடு அல்லாஹ்வோட நெருங்குவதற்காக, எதை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த விஷயங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வோட நெருங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த நேரங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் ஃபஜ்ருக்கு பின்னால் நான் தஸ்பீஹ்ல இருக்கும் பொழுது, நான் ஃபஜ்ருக்கு பின்னால் குர்ஆனோடு இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து செல்லக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், முஹம்மது என்று சொல்லக்கூடிய முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் நான் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இந்த நிலையில் நான் பார்த்து வந்துள்ளேன். இதுதான் ரசூலுல்லாஹ்க்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை. இப்படிதான் மலக்குமார்கள் நமக்காக சாட்சி சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்துல, இன்னைக்கு ஃபஜ்ருக்கு பின்னாடி நாம உட்கார்ந்து குர்ஆனோ தஸ்பீஹோ ஏதோ ஓதிட்டு இருக்கோம். இப்ப ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டு ஜமாஅத்தோடு கிளம்பின மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இன்ன அடியார் இன்ன நபர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டும் குர்ஆனோடு இணைந்து கொண்டும் உன்னை பற்றி பேசிக் கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க விட்டுட்டு வந்தோம். அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைவான். இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வாங்க. அதே போல அஸரும். இப்ப நாளாந்திரங்கள் இது. வாராந்திரங்களில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திங்கள் அன்றும் வியாழன் என்றும் நான் நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்பட வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். வாராந்திரங்களில் மனிதர்களுடைய அடியார்களுடைய அமல்கள் திங்கள் என்றும் வியாழன் என்றும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படும். எங்களுடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படும். எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது வாராந்திரங்கள். மாதாந்திரங்கள்ல பார்க்கும் பொழுது ஐயாமுல் பீத், திரை 13, திரை 14, திரை 15 இந்த 3 நாட்கள் சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவாக இருக்கின்றது, நோன்பு நோக்கக்கூடியது. இன்னும் நபர்கள் அதிகமான நபர்கள் நம்ம நோன்பு நோக்கத்தான் இருக்கிறாங்க. அடுத்த மாதங்கள் முடிஞ்சிச்சு. அடுத்த வருடாந்திரங்கள்ல இந்த நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய பாதியில, ஷஅபானுடைய பாதி 15 அதனுடைய இரவு வரக்கூடிய 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு அன்று பராத்தினுடைய இரவு. இந்த பராத்தினுடைய இரவுல அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் என்ன கொடுக்கிறான்னா, எங்களுடைய மரணத்தினுடைய பலகையை கொடுக்கிறாங்க. நாங்க எங்களுடைய ஹயாத்து எதுவரைக்கும் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா மலக்குகள் இடத்துல இதை கொடுத்து, அதுக்காக தான் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, நீங்க பொதுவாக இது சஹீஹானதா அப்படின்றது கிடையாது, ஹதீஸுகள்ல கிடையாது, ஆனா நல்ல பழக்கம் தான். இந்த 3 யாசீரை ஓதிக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆனா ஹதீஸ்ல இருக்கா, ஹதீஸ்ல இருந்தாதான் நாங்க செய்வோம்னா ஹதீஸ்ல ஏராளமா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஹதீஸ்ல ஏராளமா இருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இந்த யாசீன் ஓதுறதுக்கு, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறதுக்கு ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை, ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அல்லாஹ் எங்களுக்கு ஓதுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அதுக்காக எங்களுடைய முன்னோர்கள் சில வழிமுறையை சொல்லித் தராங்க. உங்களுடைய ரிஸ்க்குக்காக வேண்டிய, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டிய நீங்க என்ன செய்யணும், யாசீனை ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. என்னதான் செய்தாலும் இது நல்ல அமல் தான், இதுல எந்த ஒரு தவறையும் கண்டுபிடித்திட முடியாது. ஏன் இந்த நாளை மட்டும் பிரத்யேகமாக எடுத்து நீங்க அமல் செய்யறீங்க அப்படின்னு கேட்டா அது அந்த கேள்வி சரியானது, ஆனா அது எங்களுடைய பலகீனம். நாம தினமும் யாசீன் ஃபஜ்ருக்கு பின்னாடி ஓதி அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் என்னுடைய இதுக்காக வேண்டி நாம துஆ செய்யறதுல நாங்க பலகீனமாக இருக்கிறோம். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியான விஷயம் தான், ஆனா இந்த விஷயத்தை நாம ஏத்துக்கலாம். ஏன் அந்த நாள் மட்டும் பிரத்யேகமா எடுத்துக்கிறீங்க, எல்லா நாளுமே செய்ய வேண்டியது தானே, சரியான விஷயம் தான். அவங்க கேட்கறது சரியான விஷயம். ஆனா நாங்க செய்யாம போனது, நாங்க அதுல தொய்வு உண்டானதுக்கு காரணம் எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்க அவ்வளவு பிஸியா இருக்கோம் துனியாவுல, அவ்வளவு பிஸியா இருக்கிறதுனால எங்களுக்கு ஓதுறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே
இந்த பராத்தினுடைய இரவை பயன்படுத்தணும். பராத்தினுடைய இரவுல 2 நபர்களை தவிர மீதம் இருக்குகின்ற எல்லாரையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது வல் முஷ்ரிகின் வல் முஷாஹித், அதாவது அல்லாஹுக்கு இணை வைத்தவனையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பது கிடையாது. அது வேற கேட்டகரி, அது எப்பவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறது கிடையாது. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ இவர்களும் சரி, அதே போன்று யார் உறவுகள் இருவருக்கு முன்னாலே சண்டை ஏற்படுத்தி விட்டு இந்த உறவுகளை பிரித்து விட்டாங்களோ இவங்களும் சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரனோடு நாங்கள் நட்பு கொள்ளாமல் நாங்கள் பிரிந்து அவரிடத்திலே சலாமுக்கு நாங்கள் முந்திக் கொள்ளாமல் நாங்கள் பின்னாடி தள்ளி போய் கொண்டிருக்கிறோம். அவங்க சலாம் சொல்லியும் நாங்கள் சலாம் சொல்லாம அதுக்கு பதில் சொல்லாம நாங்கள் விலகி போறோமே, இப்படிப்பட்ட நபர்கள் சரி, உறவை முறித்தவர்களும் சரி, அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களும் சரி, இவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பது கிடையாது இந்த நாளில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே வரக்கூடிய பராத்தினுடைய இரவை நாங்கள் அடைவதற்கு முன்னால் நாங்கள் யாருக்கையாவது உறவை முறிச்சிருந்தா சலாம சொல்லிட்டு நாங்கள் முந்திக்கிறோம். யார் உங்களில் உறவை முறித்துக் கொண்டு சலாம் சொல்லி முந்துகின்றார்களோ இவர்களை போன்று பின்னால் வரக்கூடிய பதில் சொல்லக்கூடியவர் நிச்சயமாக ஆகிவிட முடியாது என்பதாக சொன்னாங்க. ஆகவே நாங்கள் சலாம் சொல்லி முன்னால் முந்துவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யணும். 2வது, அல்லாஹுக்கு நாங்கள் அறிந்து எந்த ஒரு இணையும் வைக்கல. அல்லாஹுக்கு நாம அறிந்து அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு தெய்வத்தையும் நாங்கள் வணங்கல. ஒருவேளை எங்களுடைய வார்த்தைகளால நீ இல்லைன்னு சொன்னா என் உயிரே போயிருக்கும், நீ இல்லைன்னு சொன்னா என் உயிரே போயிருக்கு, நல்ல வேலை நீ தான் என்னை காப்பாத்துற, இது கூட சிறுக்கான வார்த்தை தான். இது கூட சிறுக்கான வார்த்தை தான். உயிர் போறதும் உயிர் வைக்கிறதும் இது அல்லாஹ்வுடையது. இந்த மாதிரி சில சில வார்த்தைகள் சொல்லி இருப்போம். அது எங்களுக்கு அறியாம எங்களுடைய இல்மு இல்லாம நாங்க அப்படி சொல்லி இருக்கலாம். அல்லாஹ்வின் இடத்தில் நாங்க அதிகமாக தௌபா செய்யணும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார். உலகத்துல நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லா அமல்களும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்காக அல்லாஹ் இந்த விஷயத்தை எங்களுக்கு கொடுக்கிறாங்க? ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாம அதை கேட்கணும். ஏன்னா குர்ஆன்ல சொல்லுங்க, வயதூஃபு அலைஹிம் பில்தான் முஹல்லதூன், அல்லாஹு தஆலா சொல்ற மாதிரி நீங்க உலகத்துல வாழ்ந்து வந்தீங்கன்னு சொன்னா நாளை மறுமையுடைய நாளையில அல்லாஹ் உங்களுக்கு 1000 பணியாளர்கள் வச்சிருக்காங்க. உலகத்துல நாம 1000 பேருக்கு வேலை வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது. நமக்காக வேலை செய்யறதுக்கு அல்லாஹு தஆலா 1000 நபர்கள் வச்சிருக்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க? வைதா ராய்தும் ஹஷீபத்துஹும் லுக்லுஅம் மன்சூரா, இந்த முத்து இருக்குது, முத்து, இந்த முத்துக்களை பரப்பி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வேலைக்காரங்க இருப்பாங்க. அழகு இல்லை. இப்போ இதனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது வேலைக்காரங்களே அவ்வளவு அழகா இருக்கிறான், அப்ப நாம எவ்வளவு அழகா இருக்கோம். வேலைக்காரங்களே அழகா இருக்கும்போது அல்லாஹ் நம்மள அழகாக்கிடுவான். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்திருக்கான்னா 2000 வருஷம் நாங்க சுத்துவோம். 2000 வருஷம் நாங்க சுத்துவோம். எங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கிற அந்த சொர்க்கம் இருக்குது. சொர்க்கத்தினுடைய ஆட்சி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். சொர்க்கத்துடைய ஆட்சி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். 2000 வருஷம் சுத்தினாலும் சரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய எல்லையை நாங்கள் அடைஞ்சிட முடியாது. 2000 வருஷம் சுத்தினாலும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய சுந்துசின் வஹுலுரும் வஇஸ்தபரக் வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லா வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு உள்ளால நுழையும் பொழுதே சுந்துஸ், அது பச்சை பட்டு, சுந்துஸ் என்று சொன்னால் பச்சை பட்டு, சுந்துசின் வஹுலுரும் வஇஸ்தபரக், இஸ்தபரக் என்று சொன்னாலும் அதுவும் பட்டுதான். உள்ளாலையும் எங்களுக்கு நாங்க போகக்கூடிய நாங்கள் சென்றடையக்கூடிய எங்களுடைய சொர்க்கத்திலும் பட்டுதான் இருக்கும். வெளியில நாங்கள் நுழையும் பொழுது எங்களுக்கு பச்சை பட்டுதான் இருக்கும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அல்லாஹ் தஆலா ஒரு பானத்தை கொடுப்பான். அந்த பானத்தை நாம குடிச்சிட்டா வஸகாஹும் ரப்புஹும், அல்லாஹ் தஆலா தருவான் ஷராபன் தஹூரா, அது தஹூர்னா சுத்தப்படுத்துறது, பரிசுத்தமாயிரும். எந்த அளவுக்கு பரிசுத்தம்னா எங்க உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை கஸ்தூரி மனம் வராது. உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை கஸ்தூரியை போல மணக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு தொழுகையை கொண்டும் நோன்பை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏனைய அமல்களை கொண்டும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கட்டளையிடுறான். ஆகவே அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக ஏற்றி நடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை எல்லாம் நமக்கு காண்பித்திருக்கின்றார்களோ பரிபூரணமாக இவைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.
எல்லா விதமான தீங்கிலிருந்தும் எல்லா முசீபத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் நன்மைகளையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஷாபானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து ரமலானையும் முழுமையாக அடைகிற பாக்கியத்தையும் இவைகளின் மூலமாக அமல் செய்கிற பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பராத்தினுடைய இரவிலே வல்ல ரஹ்மான் எத்தனை நபர்களை மன்னிக்குகின்றானோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுபவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரமலானுடைய காலத்திற்கு முன்னால் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்குவானாக. முழு உலகில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் உடைமைகளாலும் அல்லாஹ் தஆலா நிம்மதியை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை மொழிந்து மரணிக்குகின்ற பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.